ஆகியால் தேவ பிள்ளைகளை இந்த நாளிலே கடைசி பிரைஸ் வந்து 3வது பகுதியில் நம்ம இருக்கிறோம். இந்த 3வது பகுதியில் வந்து நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவருடைய சொந்த பிள்ளைகளாக, மகனாக, மகளாக கர்த்தர் இருளின் வாழ்க்கையிலிருந்து வெளிச்சத்தின் பிள்ளையாக நம்மளை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார். ஆமென். நம்ம எங்கேயோ கடந்திருக்கலாம், நான் எங்கேயோ கடந்திருப்பேன், நீங்களும் எங்கேயோ கடந்திருக்கலாம், எந்த குப்பையில் இருந்திருக்கலாம், இல்லாட்டி காணா போயிருக்கலாம், காணா போயிருக்கலாம், இல்லாட்டி பூமியிலே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு தடவை அப்படி தான் ஆண்டவர் காமிச்சார். தரிசனத்தில் பார்க்குறேன் நான் வந்து ஒரு தூணிலேருந்து நான் அப்படி பார்க்கும்போது ஒரு சடலமாக சொல்லுவாங்க பாடி, ஒரு சடலத்தை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படி கொண்டு வராங்க. அந்த சடலத்தை அவங்க என்னது தலை ஒண்டி தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் காமிக்கிறாரு. யாருன்னு கடைசியில் பார்த்தா நான் தான் அது. பார்க்குற ஆண்டவரே, என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டவர் என்ன பேசினார்னா, எனக்கு ஆவிக்குள்ள ஆண்டவர் என்ன உணர்த்தினார்னா, இங்கே பாருப்பா, உன் வாழ்க்கை இப்படியாக இருந்திருக்கும், உன் வாழ்க்கை மரித்து போயிருக்கும். அப்போ நான் பார்க்கும்போது அந்த டைமில் அப்படியே யங்காக இருக்கிறேன் நான். ஒரு 20 years பேக் அனுப்பி ஆண்டவர் காமிக்கிறாரு. அப்போ உன்னை நான் காப்பாற்றினேன். எத்தனை தடவை ஆண்டவர் உங்களையும் என்னையும் காப்பாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மீண்டும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகையால் ஆண்டவர் இந்த பிரயாணத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். இந்த மகிமையான ஆவிக்குரிய அவரோடு கூட இணைந்திருக்கிற ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்தில் 4 முக்கியமான காரியம் நம்ம கடந்து போவோம். 4 முக்கியமான காரியம் நாம் பார்த்தோமே என்றால், முதலாவதாக தேவனுடைய பிரசன்னத்திலே நம்ம வாழ வேண்டும். You must live in the presence of God. இது ஆரம்பத்திலேருந்து கடைசி வரை நித்தியமாக அவர் பிரசன்னம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இன்றைக்கி உங்களுக்கு வந்து அந்த கடைசி பதில் நான் கொடுக்க போகிறேன். த அல்டிமேட் ப்ரைஸ் என்னது? நம்ம ரிவார்டை பார்த்தோம். கர்த்தர் பலனை கொடுக்குறாரு, எல்லா பலனை நம்ம பார்த்து வந்தோம். இன்றைக்கி 5 விதமான கிரீடம் கூட நம்ம பார்க்க போகிறோம், சீக்கிரமாக பார்க்க போகிறோம். 5 விதமான கிரீடம் வேதத்தில் நமக்காக கொடுக்கப்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு கிரீடம் வேணாமா உங்களுக்கு? அப்புறமேல ஃபெலோஷிப் இருக்குதுங்களா? இல்லை, ஓகே. கிரீடம். ஸோ 5 விதமான கிரீடம் இருக்குது. உங்களுக்கு கிரீடம் ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அது என்ன கிரீடம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த 4 ப்ரெசன்ஸில் நம்ம பார்த்தோம். அப்புறம் பர்பஸ், ஆண்டவர் நோக்கத்தை வைத்திருக்கிறார். நம்ம நோக்கத்தோடைய வாழ வேண்டும். நோக்கம் இல்லாமல் வாழக்கூடாது. சும்மா போனேன் தமிழ மென்டாலிட்டியில் நம்ம வாழ முடியாது. அல்லேலூயா. சும்மா பெற்றாங்க, சும்மா வாழ்ந்தேன், சும்மா வந்து வேலை செஞ்சேன், சும்மா போயிட்டார் அவர், முடியாது. அப்படி நம்ம வாழ முடியாது. நோக்கத்தோடைய கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் இந்த பூமியில். நோக்கத்தோடைய வாழ வேண்டும். எங்கே இருந்தாலும், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், நீங்கள் வந்து தூரமாய் வந்து காணாய் போய் இருந்தாலும், உங்களோட வாழ்க்கையிலே கர்த்தர் நோக்கம் நடப்பிக்க செய்வார். அல்லேலூயா. இட்ஸ் நாட் அபவுட் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்கீங்க, எந்த ஸ்ட்ராங்கான சபையில் இருக்கீங்க, எந்த பயங்கரமான பாஸ்டர் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க, எந்த பிராண்டோட நீங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க, அது கிடையாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தரோட நோக்கம் செயல்படும். இட் வில் ஒர்க். த பர்பஸ் ஆஃப் காட் வில் பி ஆக்டிவேட்டட். இதான் சொல்வேன். ஐ மீன், நம்ம ஆக்டிவேட்டடாக ப்ரெசன்ஸில் இருந்தோமா, த பர்பஸ் வில் பி ஆக்டிவேட்டட் அஸ் வெல். அல்லேலூயா. அதனால வேலை செய்யும். நம்ம வந்து தேட தேவையில்லை. அதான் சொல்கிறேன், ஊழியத்தை தேட தேவையில்லை, ஊழியம் நம்மளை தேடி வரும். அல்லேலூயா. இந்த ரகசியத்தை புரிந்து கொள்வோம். ஊழியம் நம்ம தேடி போக தேவையில்லை, ஊழியம் தேடி வரும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை நோக்கம் இருக்கும்போது, வைத்திருக்கும்போது, நீங்கள் தேவனோட பிரசன்னத்தில் உண்மையாக இருக்கும்போது, அந்த நோக்கம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. இட் வில் கம். 3வது காரியம் என்ன சொன்னேன், நம்ம வந்து உபத்திரவத்தில், நம்ம பிரச்சனைகளை நம்ம வந்து இதில் கடந்து போவோம். ட்ரையல்ஸ், டெம்டேஷன், பர்சிக்யூஷன், உபத்திரவம், எனது பாடுகள், இதெல்லாம் நம்ம கடந்து போவோம். நம்ம வாழ்க்கையில் கடந்து போவோம். இந்த பகுதியில் போகும்போது நிறைய பேர் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டீங்க. எனக்கு அப்புறம் நம்ம மிஷனுக்கெலாம் போயிட்டு வந்தோம். என்ன பர்சிக்யூஷன் நம்மளுக்கு, நல்லா சாப்பிட்டு வந்தோம், நாங்கள் நல்லா சாப்பிட்டு வந்தோம். விஷா தான் என்ஜாய் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சரி. ஸோ நம்மளுக்கு பர்சிக்யூஷன் வரும், துன்புறுத்தல் வரும், பல ரீதியில் வரும். அது வந்து பயங்கரமாக வந்து நம்மளை தாக்குதல் அப்படி வராமல் இருந்தாலும் பயங்கரமான காரியத்தில் வரும். பிறகு நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு டைட்டில் அதுதான். என்ன டைட்டில்? வாட் இஸ் த டைட்டில்? அல்டிமேட் பிரைஸ் ஃபார் த ஓவர்கமர்ஸ். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு. 7 சபைக்கு 7 காரியங்கள் வந்து ஒரே காரியங்கள் எழுதப்பட்டிருக்கும். அதில் ஒரு காரியம் என்னவென்றால் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு, the one that overcomes. ஆமென். ஸோ இதுவும் நம்ம பார்க்க போகிறோம். ஆகையால் கடைசி காரியம், பிரைஸ் இஸ் awaiting. the prize is awaiting each and every one of us. எல்லாருக்கும் பரிசு காத்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த பிரயாணம் வந்து நான் சொல்லுகிறேன், அது எப்படி சொல்கிறது, ஆனஸ்ட்லி நான் சொல்கிறேன், இந்த
இந்த பிரயாணம் வந்து கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் வாழுகிற இந்த பிரயாணம் வெரி வெரி சேலஞ்சிங் ஜேர்னி. இட்ஸ் அ சேலஞ்சிங் ஜேர்னி. ஐ ஒன்ட் சே இது வந்து பஞ்சு மெத்தை. சில பேர் சொல்லுவாங்க கிறிஸ்துவுக்குள் வாங்க கர்த்தர் உங்களுக்கு வந்து எல்லாம் சந்தோஷமாக நடத்துவார். புழுவாண்டினா இவன் தான் புழுவாண்டி. ஏன்னா வேதத்தில் அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார் உபத்திரம் உனக்கு உண்டு, அப்படி தானே? ஆண்டு தானே சொன்னார் உபத்திரம் உண்டு உண்டு. அப்போ ஸோ கிறிஸ்துவுக்குள் நீங்கள் கொண்டு வரும்போது தயவு செய்து இந்த ப்ராமிசஸ்லாம் வைக்க வேணாம். உண்மைதான், கர்த்தர் செய்வார், கர்த்தர் பலப்படுத்துவார், கர்த்தர் காப்பாற்றுவார், இது உண்மைதான், நம்ம சொல்லணும். ஆனால் வந்து நீங்கள் வந்தால் ஏதோ நடக்காதுன்னு சொன்னால் அது வந்து பொய். ஸோ அப்போ இட்ஸ் சேலஞ்சிங், இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. எஸ்பெஷலி நீங்களும் நானும் கர்த்தருக்குள் உண்மையாய் வாழும்போது இட் வில் நாட் பி ஈஸி. பாடுகள் வரும், பூதம் வருவான், உங்கள் முன்பாக நிற்பான், பிரச்சனைகள் கொடுப்பான், சோர்வை கொடுப்பான், ரொம்ப ஓடுற பேசாமல் உட்கார வைப்பான், நாக்காளி கொடுப்பான், அப்புறம் மெத்தையை கொடுப்பான், தலானியும் கொடுப்பான், பால்ஸ்டரும் கொடுப்பான். ரொம்ப ஓடாது, ஒரு அளவோட ஓடு, ரொம்ப வேகமாலாம் ஓட வேணான்னு சொல்லிட்டு. அப்போ பிரச்சனைகள் வரும். அதனால தான் ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். மத்தேயு 25:24 உன்னுடைய எல்லா காரியங்கள், நான் கொடுத்த பொறுப்பு, நான் கொடுத்த நோக்கங்கள், எல்லா காரியங்களும் செய்து முடித்த பிறகு எப்படி ஆண்டவர் வர வைக்கிறார், எப்படி ஆண்டவர் தெரியுங்களா அவருடைய பிள்ளைகள், அவருடைய செல்ல பிள்ளைகள் எப்படி தெரியுங்களா வர வைக்கிறார். மத்தேயு 25:24 வாசிங்க. எஜமான் இப்படி வர வைக்கிறார் என்று சொல்லி. மத்தேயு 25:24 அவனுடைய எஜமான் நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, enter into the joy of the Lord. பிறகு ஆண்டவர் எப்படி வர வைக்கிறார் என்றார் அவருடைய பிள்ளைகளை. கடைசியில் எல்லாம் முடிந்த பிறகு தெரியுங்களா, கடைசியில் ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு போகிறோம், கர்த்தர் பிரசன்னத்துக்கு போகிறோம், நித்தியத்துக்கு போகிறோம். ஆண்டவர் எப்படி தெரியுங்களா வர வைக்கிறார்? well done good and faithful servant. ஆமென். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே வா, கர்த்தருடைய மகிழ்ச்சியில் நீ களிக்கூறு. the joy of the Lord that is prepared for you, come and enjoy it. ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கவனிங்கள், ஆண்டவர் பாருங்க, அந்த கடைசி எப்பொழுதும் நல்லா கவனிப்போம் தேவ பிள்ளைகளை, நல்லா கவனிங்க, ரொம்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் எப்பொழுதும் அந்த கடைசி முடிவை அவர் காண்பிப்பார். ஹல்லேலூயா. நடுவில் காமிக்க மாட்டார். காமிச்சாரு நம்ம ஓடிடுவோம், என்ன நடக்குதுன்னு காமிச்சார். நம்ம ஐயோ ஆண்டவரே இது வேணா ஆண்டவரே சொல்லி நம்ம ஓடிடுவோம். ஸோ நடுவில் காமிக்க மாட்டார். அவர் என்ன செய்ய போகிறாரு காமிப்பார், என்ன முடிவுன்னு காண்பிப்பார். ஆனால் நடுவில் ப்ராசஸ் வந்து பயங்கரமான முட்செடிகள்லாம் இருக்குது. நம்ம கற்பாறையான பாதைகள் நம்ம கடந்து போவோம், கஷ்டத்தில் கடந்து போவோம். ஆண்டவர் கூடவே இருப்பார். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், நான் அந்த முடிவை பாருன்னு தான் கர்த்தர் அந்த முடிவை காண்பிக்கிறார். அப்போ அந்த முடிவில் கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மளுக்கு பலனை வைத்திருக்கிறார். He has a reward for us. He is going to welcome us. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே ஊழியக்காரியே என்று ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை வந்து அணைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பிறகு ஏன் சொல்கிறேன்னா, கடைசி காரியத்தை ஆண்டவர் காமிப்பார்னா, நான் இப்போதும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் நோக்கத்தையும் அப்படியாக என்ன செய்ய போகிறாருன்னு தான் கர்த்தர் காண்பிப்பார். கிடியனை பார்த்து பிரக்கிரமசாலியை ஆண்டவர் சொல்கிறார். ரைட்டுங்களா? அப்போ ஆண்டவர் எப்பொழுதும் பாருங்க, மோசஸ் ஆண்டவர் சொன்னால் நான் உங்களை விடுவிப்பேன், இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக விடுவிக்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் முடிவை தான் காண்பித்தார். ஹல்லேலூயா. எப்படி நடக்க போகுது, எப்படி போக போகிறார் ஆண்டவர் காண்பிக்க. ஆனால் இது நடக்கும். அதனால தான் இப்போ ஷார்ட் ஷேரிங் ஒன்று நான் செஞ்சேன் சமீபத்தில். கரை சேர்க்கிறவர், அக்கறைக்கு போவோம் என்று ஆண்டவர் சீரர்கிட்ட சொல்லும் போது படகுல வந்து கொந்தளித்தது, பிரச்சனை வந்தது, கடலில் வந்து தெரியுங்களா அந்த ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன் அவங்களே வந்து தத்தளித்தாங்க. எங்களுக்கு இன்னுமே புயல் வந்ததில்லை, பயந்துட்டாங்க, சாவுக்கு பயந்துட்டாங்க. ஆனால் கடைசியில் கரை சேர்ந்தாங்களா இல்லையா? சேர்ந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், நான் அக்கறைக்கு போவோம் சொன்னார்னா அவர் சேர்த்து விடுவார், அவர் கொண்டு போய் சேர்ப்பார். அதனால ஆண்டவர் முடிவை காண்பிக்கிறார். முதலாவதாக, I'm going to do this in your life. கடைசியில் நீ நல்லா வந்து சேருவ. ஆமென். ஸோ அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தல் 2:10 நம்ம பார்க்கிறோம், ஜீவ கிரீடம் உனக்காக காத்திருக்கிறது என்று வசனம் எழுதப்பட்டிருக்குது. வாசிங்க 2:10. வெளிப்படுத்தல் 2:10. நீ பட போகிற பாடுகளை குறித்து எதுக்கும் நீ பயப்படாதே. Don't be afraid of the trials, temptation, persecution that you're going through. ஆண்டவர் சொன்னார் பயப்படாதேன்னு சொல்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லாம் எங்க இருக்கீங்களா? ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே. Don't worry about the temptation, don't worry about the trial. அதை குறித்து கவலைப்படாதேன்னு ஆண்டவர் யார் சொல்றா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். வாசிங்க.
பிசாசு காவலிலே போடுவான். இது நிறைய வாட்டி இந்த வசனத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிசாசானவன் யார் போடுறா? பிசாசானவன் யார் போடுறா காவலில்? பிசாசன். திருப்பி கேட்குறவங்களுக்கு யார் போடுவா காவலில்? பிசாசானவன் காவலில் எடுத்து போடுவானா? எனக்குள்ள பிசாசு கிட்ட கூட நெருங்க மாட்டான். சொல்லுமா இல்லையா சேதத்தில்? எங்கள் ஆண்டவர் சொல்றார் பிசாசு காவலில் போட போகிறான் அவனையே. அப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அனுமதி கூட, இஸ் கிவிங் பெர்மிஷன். ஆனால் ஆண்டவர் சில இடத்துல, ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், கையை வச்சுருவார், உன் கையை எடுத்துன்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவர் சில நேரத்தில் பாடுகள் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்வார்? ஹி வில் கிவ் பெர்மிஷன். எப்படி யோபுக்கு ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்தது போல, யோபுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு தெரியுது வானத்தில் நடக்குது, பூமியில் நடக்குதுன்னு. ஆனால் யோபுக்கு ஒன்றுமே தெரியல. வாட்ஸ் ஹேப்பனிங்? புவர் ஜோப், பாவம் யோபு. கர்த்தர் பெர்மிஷன் கொடுக்குறாரு. சிலர் நீங்களை காவலில் போடப்படுவீர்கள். ஸோ நம்ம உபத்திரத்தை கடந்து போவோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு பலப்படுத்துகிற வார்த்தை என்னவென்றால், பயப்படாதீர்கள். இன்னொரு காரியம் இருக்கும். இது ஜைரஸுக்கும் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம். வாசிங்க. யார் வாசிச்சது முத? வாசிங்க. சில நாட்கள் உபத்திரப்படுவீர்கள், மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஆண்டவர் பாருங்க, ரெண்டு முக்கியமான வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்குது. ஒன்று பயப்படாத, ரெண்டாவது உண்மையாயிரு. இது தீஸ் ஆர் த கீ வேர்ட்ஸ். பிறகு நம்ம இந்த காரியம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று நம்ம பயப்படக்கூடாது, பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. என்னடா இப்படி நடக்குது, என்னடா போச்சுடா நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பயந்துடக்கூடாது. ரெண்டாவது, நம்ம விசுவாசம் உள்ளவராக இருக்கணும். முடிவு பரியந்தம், வாழ்க்கை போகிற வரைக்கும். அல்லேலூயா. நான் சொன்ன வார்த்தை தவறான வார்த்தை. நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையும், ஆமென், வாழ்க்கை போகாது, நித்தியமாக நம்ம வாழ்வோம். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கை நித்தியம், எப்படி சொல்கிறது, நித்தியத்துக்குள்ள உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த மரணம் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பாஸ் தான். அப்புறம் நம்ம நித்தியத்துக்குள், கர்த்தருக்குள் நம்ம இருப்போம். அல்லேலூயா. அப்போ உண்மையா இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்கய்யா. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று இங்கேயும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் உற்சாகப்படுத்துறாங்க. பாரு, நான் உனக்கு கிரீடத்தை நான் வைத்திருக்கேன். ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். அப்போ கவனிங்க, நான் கொடுத்த வசனம் எல்லாம் மத்தேயு 25, வெளிப்படுத்தல் 2, அப்புறம் 2:10 நம்ம பார்க்கிறோம். இது எல்லாம் நம்மளை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை என்றால், டோன்ட் வரி, கடைசியில் உனக்கு நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். இது சேலஞ்சிங்கான உள்ள ஒரு வாழ்க்கை, ஆனால் கடைசியில் நான் உன்னை வர வைக்க போகிறேன். கடைசியில் உனக்கு நான் பலனை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. நீ உண்மை உள்ளவன் என்று கர்த்தர் சொல்ல போகிறார். நீ உண்மை உள்ளவள். எவ்வளோ பாடுகள் வந்துச்சு, அவன் எவ்வளோ பாடுகள் வந்துச்சு. எனக்கு தெரியல எத்தனை பேர் அவரை கட்டிப்பிடிச்சு அழுவ போகிறீங்கன்னு. ஆண்டவரே, கடைசியில் சேர்ந்துட்டேன். ஆண்டவரே, சேர்ந்துட்டேன். எவ்வளோ கஷ்டம் ஆண்டவரே, சேர்ந்துட்டேன் கடைசியில் அவர் பிரசனத்தில். எத்தனை பேர் தெரியுங்களா, அப்படியே பெருமூச்சு விட போகிறீங்க. சேர்ந்துட்டேன் ஆண்டவரே, உங்கள் பாதத்தில் சேர்ந்துட்டேன். ஆமென். அல்லேலூயா. கடைசியாக ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது, சந்தோஷமாக இருக்க போகுது. இட் இஸ் கோனா பி பியூட்டிஃபுல். நமக்கு எட்டாத அளவில் அந்த காரியம் இருக்க போகிறது. ஆமென். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தல் 22, 12, 13 வாசிங்க. வரக்கூடிய காலத்தில் அவர் வருகையிலே கூட அவர் இப்படியாக சொல்லுகிறார். ரெவலேஷன் 22, 12, 13. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். பாருங்க, இங்கேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அவனுடைய கிரியையின்படி. 22, 12, 13. 22 வெளிப்படுத்தல் 22, 12. ரெவலேஷன் 22, 12, 13. வாயு டொப்ளுடுவா வாசிங்க. சீக்கிரமாய் வருகிறேன், கிரியையின்படி பலன் என்னோடு கூட வருகிறது. அப்ப நான் அவனுக்கு பலன் நான் கூட கொண்டு வரேன். பிறகு இங்கேயும் ஆண்டவர் பலனை குறித்து பேசுகிறார். அப்புறம் ஆண்டவர் நம்ம சும்மா விட கிடையாது, தெரியுங்களா? அங்க பாரு, எனக்காக வாழ், எனக்காக ஜீவி. ஆண்டவர் சொல்ல பாருங்க, நிறைய நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்பாற்ப வெளியெல்லாம் என்ன தெரியுங்களா, எனக்கு இது கொண்டு வா, எனக்கு அது கொண்டு வா, எனக்கு இது படையல் செய்ய, எனக்கு அது செய்ய தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, பாரு, நான் உனக்கு கொண்டு வரேன். ஹல்லேலூயா. உனக்கு கொண்டு வரேன். நீ உண்மையா இருந்த நான் கொண்டு வர போறேன். என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவருடைய இரண்டாவது வருகையிலே கூட ஆண்டவர் பேசுகிறார். I am the Alpha, 13வது வசனம். I am the Alpha and Omega, the beginning and the end, the first and the last. Blessed are those who do his commandments, that they may have the right to the tree of life and may enter through the gates of the city. Amen. அப்ப கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வருகையிலும் என்ன செய்கிறார்? பலனை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அதான் சொல்றேன், நான் சும்மா பிக் பண்ண கிடையாது பிரைஸ். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ரிவார்டை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம் முடிவு சம்பூர்ணமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா.
அது சந்தோஷமாக இருக்க போகுது. சரி, 5 விதமான கிரீடம் சுருக்கமாக இந்த டீட்டெயிலாக நான் போகிறதுல சுருக்கமாய் நான் பார்க்க போகிறேன். 5 விதமான கிரீடம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கிரீடம் வேணும்? இல்லை, நினைக்கிறேன் உங்களுக்கு கொண்டு தான் வேணும் போல இருக்கு. எல்லாரும் குவாய்டாக இருக்கிறீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து என்ன வேணும்? ஃபெலோஷிப்பும் இல்லை, என்ன எதிர்பார்க்குறீங்க? சரி, கிரீடம் சொல்லும்போது அந்த 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 என்னது தங்கத்திலேயோ வைரத்திலோ அந்த கிரீடத்தை குறித்து வேதத்தில் எழுதப்படலை. ஏன்னா அந்த காலத்திலுடைய எப்படி சொல்கிறது பேக்ரவுண்ட் ஹிஸ்டாரிக்கல் செட்டிங்கில் வச்சு தான் நம்ம பேசணும். பைபிள் வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்து நம்மளோட செட்டிங்கில் பேச முடியாது. அதனால தான் ப்ரீச்சிங் டீச்சிங்கில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த கான்டெக்ஸ்ட்டை நம்ம பார்க்கணும், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பார்த்து தான் நம்ம வந்து ப்ரீச்சிங் பண்ணணும். நம்ம சும்மா அப்படியே எடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்போ அந்த கான்டெக்ஸ்டில் பவுல் எழுதும்போது இல்லாட்டி மற்ற அந்த காலத்தில் எழுதும்போது கிரீடம் சொல்லும் போது வந்து நம்மளோட ப்ரைஸ் இல்லை, நம்ம இருக்கும் இதில் கிரீடம் இருக்குல்ல அந்த மெடல், இதெல்லாம் அப்படி கிடையாது. அந்த டைமில் என்ன செய்வாங்கன்னா மேரத்தானில் ஓடுறவங்க வந்து தெரியுங்களா, அந்த டைமில் மேரத்தான் ஓடுறவங்களுக்கு வந்து கிரீடம் கொடுப்பாங்க. அந்த கிரீடம் எப்படி இருக்குன்னா இட்ஸ் அ காலன் வந்து மாலை போடுவாங்க தெரியுங்களா, மாலை காலன். அந்த காலன் வந்து பூவெல்லாம் செஞ்சு தலையில் போடுவாங்க, அதுதான் கிரீடம். அதுதான் அவங்களோட அந்த டைம் உள்ள கிரீடம். அப்போ ப்ரைஸ் இல்லை, அப்போ ஒரு 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 அக்னாலஜ்மெண்ட். அப்படின்னா ஒரு அங்கீகரிப்புனா நீ வெற்றி பெற்றாய், நீ ஓட்டத்தை முடிச்சுட்ட, சிறந்த முறையில் நீ முடிச்சிட்டேன்னு சொல்லி அந்த அங்கீகரிப்பு ஒரு பயங்கரமான அங்கீகரிப்பு எல்லாரும் முன்பாக. ஹல்லேலூயா. அப்போ அதில் வந்து மதிப்பு இருக்குதோ இல்லையோ, ஆனால் அந்த அங்கீகரிப்பு தான் அந்த பெரிய விலை மதிக்க முடியாத உள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த அங்கீகரிப்பு that you have run well, you did well. ஹல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்கும்போது நம்ம வந்து ஆண்டு மேலே போன கையோடு அப்படியாக வந்து பாஸ்டர் தாமஸ் என்னது ப்ரீச் பண்ணார், என்னமோ கிரீடம்னா ஆண்டவரே கிரீடம் எங்கேன்னு கேட்டுறாதீங்க, போயிட்டு நானும் மாட்டிக்குவோங்க கூட. கிரீடம் வந்து எப்படி இருக்கும்போது அவருக்கு தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் மெட்டீரியலிஸ்டிக்கான கிரீடம் பற்றி பேச கிடையாது, ஆனால் ஒரு பயங்கரமான அங்கீகரிப்பு தான் ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. நாம் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படுவோம், நிச்சயமாக ஒவ்வொரு காரியத்துக்கு அங்கீகரிக்கப்படுவோம் பரலோகத்தில். ஆமென். ஹல்லேலூயா. 5 விதமான கிரீடத்தை பார்ப்போமா? நீங்கள் நோட்ஸ் எழுதுறவங்க, நான் என்ன சீக்கிரமாக இது போகிறேன், நான் ஸ்பெண்ட் டைம் பண்ண போகிறதில்ல. இந்த கிரீடத்தை குறித்து பூந்தோன்னா அப்புறம் உள்ளுக்கு நுழைஞ்சிரும். 2 தீமோத்தேயு 4:8 எழுதிங்க. 1வது கிரீடம் 2 தீமோத்தேயு 4:8 வசனம். 1வது கிரீடம் என்னவென்றால், உங்களுடைய ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன். வாசிங்க 2 தீமோத்தேயு 4:8. நீதியின் கிரீடம். முதல் கிரீடம் என்னது? நீதி, இந்த crown of righteousness. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தீமோத்தேயு சொல்லுகிறார், அந்நாட்களில் என்னது பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் சொல்லுகிறார் என்னவென்றால், அந்நாட்களிலே என்னது அந்த நீதியின் கிரீடம் எனக்காக தந்தருள்வார். ஹல்லேலூயா. So number 1, the crown of righteousness. வாசிங்க, இன்னும் முடிக்கல தானே. எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் ஹல்லேலூயா அவருடைய வருகைக்கு, அவர் பிரசன்னத்துக்கு விரும்புகிற நேசிக்கிறவர்களுக்கு அவர் இந்த கிரீடத்தை கொடுப்பாராம். அப்ப முதல் கிரீடம் என்னவென்றால் நீதியின் கிரீடம், the crown of righteousness. அப்படின்னா இந்த கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படும் என்றால், கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த பிரயாணத்தில் நீதியின் வாழ்க்கையில் வாழுகிறவர்களுக்கு கர்த்தர் இந்த கிரீடத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சோ நீங்க எல்லோரும் நீதிமான்கள். ஹல்லேலூயா. எந்த சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். நான் நீதிமானா இல்லையா, நான் படும் பாவி அப்படி நினைச்சீங்கன்னா அப்படியே ஆக கடவுது. இல்லை நீங்கள் பாவியிலேருந்து ஆண்டவர் எடுத்து போட்டார், நீதிமானாய் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எல்லோரும், நானும் எல்லோரும் நம்ம என்னது நீதிமான்களாக இருக்கும். இந்த நீதிமான் சொல்லும் போது நீதியின் வாழ்க்கையிலே வாழ்கிறவர்கள். அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சரியாக நான் வாழ வேண்டும், வார்த்தை பிரகாரம் வாழ வேண்டும் என்று நீதியில வாழுகிற ஜனங்கள் தான் நீதிமான்கள். ஹல்லேலூயா. righteous people who walks with the word of God. So இந்த முதல் கிரீடம் யார் கொடுக்கப்பட்டது? நீதியின் கிரீடம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, நீதியின் வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு இந்த முதல் கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆமென். நீங்க முதல் பரலோகத்தில் நுழையும் போது கர்த்தர் நீதியின் கிரீடம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்க போயிட்டு ஷேட் ரொட்டி சரையெல்லாம் கேட்டுறாதீங்க, அங்க போயிட்டு பிரியாணிலாம் கேட்டுறாதீங்க. உங்களுக்கு கிரீடம் காத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எல்லாம் உற்சாகமா இருக்கீங்களா? இரண்டாவது காரியம் என்ன கிரீடம்? 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனம். 1 கொரிந்தியர் 9:25. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனம். யாவரும் என்ன அடக்கமாக இருப்பார்கள்? இச்சை அடக்கமாக இருப்பார்கள். கிரீடத்தை. ஆமென். இரண்டாவது கிரீடம் அழிவில்லாத கிரீடம், அன்கொரப்டபிள் கிரவுன். என்ன கிரவுன்? அழிவில்லாத அன்கொரப்டபிள் கிரவுன். அப்படின்னா இதை கொரப்ட் பண்ணாத ஒரு, தமிழில் வந்து அழிவுன்னு போட்டிருக்குது. அந்த அழிவு இல்லை, அது அன்கொரப்டபிள். அப்படின்னா அது வந்து தீங்கு இல்லாத உள்ள கிரீடம். அப்படி தானே போட்டிருக்கு, அழிவில்லாத போட்டிருக்கு, அழிவில்லாத. ஸோ அன்கொரப்டபிள், இங்கிலீஷில் வந்து அன்கொரப்டபிள் கிரவுன். இது என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கான்டெக்ஸ்ட், இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கிரீடம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அவங்களுடைய சரீரத்தை, அவங்களுடைய தெரியுங்களா. ஏன்னா இதுக்கு முன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா 24 நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் என்ன சொல்றாரு, நான் ஒரு பந்தயத்தில் இருக்கேன், அந்த பந்தயத்தில் வந்து நான் ஓடும்படிக்கு, அந்த லட்சியத்தை அடையும்படிக்கு, அந்த பந்தய பொருளை பிரைஸ் நான் அடையும்படிக்கு என்னோட சரீரத்தை நான் ஒடுக்கி, தெரியுங்களா. அப்போ நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன் சரீரத்தை. இது பிறகு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன், நான் வந்து தெரியுங்களா டிசிப்ளின் பண்ணுறேன், எல்லாம் செல்ஃப் கண்ட்ரோல். அப்படின்னா இச்சை அடக்கம் இருக்குது தானே அந்த இடத்துல, இச்சை அடக்கம். அப்படின்னா இதெல்லாம் வந்து தெரியுங்களா நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி கிறிஸ்துவுக்காக வாழும்படிக்கு நான் வந்து ஒரு முடிவில் இருக்கும்போது கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? அழிவில்லாத கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கவனிங்க, இப்படிப்பட்டதுக்கும் ஒரு கிரீடம் இருக்குது. அப்புறம் என்ன தெரியுங்களா, இல்லை இது கர்த்தருக்கு பிடிக்காதது. யார் செஞ்சா? தானியேல் வந்து சொன்னார், நான் சாப்பிட மாட்டேன் இந்த காரியத்தை எல்லாம். தானியேல் செய்தார். அப்போ அவருடைய சரீரத்தை ஒடுக்கினார், அடக்கினார். அப்ப கவனிங்க, அப்புறம் இந்த சரீரத்துக்கு கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய தீங்கு என் வாழ்க்கையில் வரக்கூடாது சொல்லி தெரியுங்களா உண்மையாக இருக்கிறவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்கா எனக்கு தெரியல. ஆனால் எத்தனை பேருக்கு வந்து சரீரத்தில் தெரியுங்களா அந்த அந்த அடக்கம் அப்படின்னா சொல்லும் போது இந்த காரியம் கர்த்தருடைய காரியம், கர்த்தருக்கு விரோதமான காரியம் வரக்கூடாது சொல்லி தெரியுங்களா அதுலேருந்து மேற்கொள்றதே பெரிய காரியமாக இருக்கிறது. உண்மைதானே? உண்மைதானே? சில பேர்லாம் சாட்சி கொடுக்குறாங்க, பயங்கரமான சாட்சி கொடுக்குறாங்க, ஒரு நாள் இது நான் விட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ கர்த்தர் பயங்கரமாக கிரியை செய்தார். ஆனால் சில பேர் கஷ்டப்பட்டு தெரியுங்களா அந்த காரியத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே பலனை தாங்க, ஆண்டவரே பலனை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிறாங்க. இட்ஸ் a struggle. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த அழிவில்லாத கிரீடத்தை கொடுப்பார். எனக்காக யாருமே தெரியாது, யாருமே உன்னை பார்க்கலாம், உன்னுடைய பிரச்சனை யாருக்குமே தெரியாது, உன்னுடைய பாடுகள் தெரியாது, நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட இதுலேருந்து மேற்கொள்றது, உன்னை அடக்கி ஒடுக்கி நீ வாழ்ந்த, நான் பார்த்த எனக்கு கர்த்தர் கிரீடத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நல்லா இருக்கலாம் இந்த கிரீடம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த வருஷம் நம்ம உபவாசத்தில் நம்ம ஆரம்பிப்போம். சரி, மூணாவது கிரீடம் யாக்கோப் 1வது அதிகாரம் 12வது வசனம். யாக்கோப் 1:12. ஜேம்ஸ் chapter 1 verse 12. யாக்கோப் 1வது அதிகாரம் 12வது வசனம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஜீவ கிரீடம் வெளிப்படுத்தல் 2:10 நம்ம பார்க்கிறோம். இந்த ஜீவ கிரீடம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா என்னது? பாடுகளை சகிக்கிறவன். those who endures temptation, பாடுகளும் உபத்திரவத்தையும் தெரியுங்களா கடந்து போகும்போது பாடுகள் வருது, இனிமே நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது, இனிமே நீ இயேசுவை ஆராதிக்க கூடாது, நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, ஊழியம் ஓடிட்டு இருக்காது, கர்த்தர் ஓடிட்டு இருக்காது. ஆமென். இப்படிப்பட்ட பாடுகள் வரும், இப்படிப்பட்ட உபத்திரவம் வரும், கர்த்தருடைய அசைவிலிருந்து நீ விலகு என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்கள் எதிர்த்து வரும்போது நாம் அதுக்கு தாண்டி நாம் கடந்து போகும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இவர்களுக்கு கர்த்தர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். சும்மா மரிக்க கிடையாது, கர்த்தருக்காக மரிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். the crown of life. ஹல்லேலூயா. அப்போ சும்மா ஆண்டவர் வந்து தெரியுங்களா சும்மா அப்படியே வாங்க 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 அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நுழைக்க மாட்டார். உங்களுடைய பாடுகள், உங்களுடைய தெரியுங்களா கடந்து போகிற காரியத்தை கர்த்தர் அறிகிற தேவனாய் இருக்கிறார். அதுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமென். ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆண்டவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அது பிரகாரம் அவரோட பலனை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார், கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். சும்மா என்ன மாட்டார் உங்க வாழ்க்கையை. உங்க வாழ்க்கை சும்மா ஓகே சரி அவங்க கூட்டமா ஓகே இலவச வேளாண் பூருங்க அப்படிப்பட்ட தேவன் அல்ல. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை கர்த்தர் பார்த்து அது பிரகாரம் கிரியை செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். ஆகையால் எத்தனாவது கிரீடம் இது? மூணாவது கிரீடம். இது என்ன கிரீடம்? யாருக்கு கிடைக்கும்? துன்புறுத்தல் பெர்சிக்யூஷன் கடந்து போகிறவர்களுக்கு இந்த கிரீடம் வரும். ஆகையால் நீங்கள் இந்த வரக்கூடிய வருஷத்துல அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே பாடுகள் வரட்டும் ஆண்டவரே வாழ்க்கையில இந்த கிரீடம் நான் அடையும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு தெரியல. ஆமென். சரி, நாலாவது கிரீடம் 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 19வது வசனம். 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 19வது வசனம். First Thessalonians chapter 2 verse 19. வாசிக்கிறீங்களா? எடுத்து வாங்க. For what is our hope? நம்ம நம்பிக்கை என்ன? What is our joy? Or crown of rejoicing? Are not even ye in the presence of our Lord Jesus Christ that is coming? எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் கீரலுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களோ எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். திருப்பி வாசிங்க. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கீரலுமாய் இருப்பவர்கள் யார்? crown of rejoicing, மகிழ்ச்சியின் கிரீடம் இருக்குதாங்க. மகிழ்ச்சியின் கிரீடம். மூன்றாவது காரியம் மகிழ்ச்சியின் நாலாவது காரியம் மகிழ்ச்சியின் கிரீடம். the crown of rejoicing. எழுதிங்க. the crown of rejoicing. மகிழ்ச்சியின் கிரீடம் கர்த்தர் யாருக்கு? பாருங்க, நம்பிக்கை. அங்க நம்பிக்கை நம்ம நம்பிக்கை என்ன என்று அங்க கேள்வி வருகிறது. அப்ப நம்ம நம்பிக்கைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? மகிழ்ச்சியின் கிரீடம் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து டூப்ளிகேட் மகிழ்ச்சி வருது. வந்துருக்கு தானே? அது வந்து பிரபலமாயிட்டு மகிழ்ச்சி எல்லா வேதத்தில் உண்மையான மகிழ்ச்சி இங்கே தான் இருக்குது. இன்னைக்கு இப்போ நம்ம மகிழ்ச்சி சொன்னாலே வந்து சிந்தனை வேற இடத்துக்கு போயிடுது. எப்படி திருப்பி விட்டான் பார்த்தீங்களா? உண்மையான மகிழ்ச்சியின் கிரீடம் ஆண்டவர் பரலோகத்தில் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிரீடம் எப்படிப்பட்ட கிரீடம் என்றால், எவ்வளோ பாடுகள், முதல்ல நான் சொன்னேன்ல, எவ்வளோ பாடுகள், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துன்பம், எவ்வளோ கவலை. போன வாரம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு அம்மா வந்து தாய் வந்து கேட்டாங்க, என் மகனுக்கு சுகம் அடைவானா அப்படின்னு கேட்டாங்க. வைக்கிற பைபிள் சரியா சொன்னாங்க, பைபிள் சரியில்லை. சுகம் அடைவானா? எவ்வளோ வேதனை தெரியுங்களா? எவ்வளோ வேதனை அவங்களுக்குள்ள, எவ்வளோ கஷ்டம். அவங்களுக்கு கொடுத்த நிச்சயம் என்ன தெரியுங்களா? இந்த மகிழ்ச்சியின் கிரீடம் காத்து கொண்டு இருக்கிறது உங்கள் மகனுக்கு. அந்த மகிழ்ச்சியின் கிரீடம் எப்படிப்பட்ட கிரீடம் என்றால், அப்படின்னா அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கவலை இல்லை, அங்கே நிரந்தரமான சந்தோஷமான கிரீடம் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அங்கே வந்து ஊனம் அல்ல, அங்கே பரிபூரணம் தான் நாம் பார்க்க போகிறோம். எந்த ஊனமாக இருந்தாலும் we will have a perfect body. ஹல்லேலூயா. அதுன்னு கேட்காதீங்க, நான் சோப்பா இருப்பேன் கருப்பா இருப்பேன் அதெல்லாம் கேட்காதீங்க. கர்த்தர் அழகாக உங்களை படைத்து அழகாக உங்களை வைத்திருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன மகிழ்ச்சி, என்ன மகிழ்ச்சி. சில பேர் ஸ்பெசிஃபிக்காக போவாங்க, எவ்வளோ வெயிட்டில் நம்ம இருப்போம், எத்தனை வயசில் நம்ம இருப்போம் சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க 25லேருந்து 30 அந்த வயசில். ஏன்னா இயேசு கிறிஸ்து 33 வயசில் அவர் இறந்தார். அப்போ அந்த வயசில் தான் நம்ம எல்லோரும் இருப்போம் சொல்லிட்டு என்ன ஒரு ஆராய்ச்சி. அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அல்லேலூயா. முக்கியமே கிடையாது. நாம் வந்து சந்தோஷமாக ஆரோக்கியமாக அங்கே வந்து என்னது வியாதி கிடையாது, அங்கே நோய் கிடையாது, அங்கே கண்ணீர் கிடையாது, அங்கே வேதனை கிடையாது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக அப்படிப்பட்ட கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ அங்கே வந்து நான் அங்கேயும் நான் அழுவ போகிறேன்னா இல்லை, நீங்கள் அழுவ மாட்டீங்க. ஆமென். அங்கேயும் நான் வேதனை பண்ண போகிறேன்னா இல்லை. அங்கேயும் உங்களை வேதனைப்படுத்துவாங்களா யாராச்சும்? இல்லை, யாருமே உங்களை வேதனைப்படுத்த போகிறது இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அங்கே மகிழ்ச்சியின் கிரீடம். 5வது கிரீடம் நம்பர் 5. 1 பேதுரு 5வது அதிகாரம் 2லேருந்து 4. 1 Peter 5:2-4. உங்களுடைய தேவனுடைய மந்தை. இது டாக்ஸ் அபவுட் ஃப்ளாக். ஃப்ளாக் நான் சொல்லும் போது சபை.
ஃப்ளாக்னா என்னது? மந்தை சொல்லும் போது எது? இல்லை அதான் மந்தை சொல்லும் போது என்னது? ஆடுகள். ரைட், ஆடுகள்னா சபை. ஆமென். நீங்க எல்லாரும் யாரு? ஹல்லேலூயா. நான் சொல்லலை, நீங்க தான் சொன்னீங்க. ஒரு வாட்டி கழுதை பற்றி பேசும்போது கழுதை இப்படி ஆக அப்படின்னா நீங்கள் யார் அப்படி எல்லாம் கழுதைகள் அப்படின்ட்டாங்க. நான் சொல்லலை. சரி, ஓகே, ஆஃப் டாபிக். வாசிங்க. நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, உற்சாக மனதோடு கண்காணிப்பு செய்யுங்கள். வாசிங்க. பிரதான மேய்ப்பர் வராராம். இந்த மந்தை பார்க்கிற மேய்ப்பனுக்கு பிரதான மேய்ப்பர் வருகிறார். வெளிப்படும் போது வாடாத கிரீடமா? வாடாத அப்படின்னா ஃபேட் அவே, அப்படின்னா அது மறையாத. ஓகே, வாசிங்க. ஹல்லேலூயா. அப்ப ஐந்தாவது கிரீடம் என்னவென்றால் மகிமையின் கிரீடம். இட்ஸ் a crown of glory. இது யாருக்குன்னா மந்தை பாதுகாக்கிறவங்க. ஸோ கமெண்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா இட் ரிஃபர்ஸ் டு பாஸ்டர்ஸ் அப்படின்னு. ஆனால் பாஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா இந்த சபையின் அசைவில் இருக்கிற ஆண்டவர் நியமித்தவர்களுக்கு அப்படின்னா இந்த மூவ்மெண்ட்ல வந்து யார் ஆண்டவர் வந்து இந்த சபை நடத்தும்படிக்கு, இந்த சபை தெரியுங்களா அசைவில் கர்த்தர் வந்து கண்காணிப்பாக இருக்கும்போது, ஓவர்சியாக இருக்கும்படி கர்த்தர் நியமிக்கும் போது கர்த்தர் இவர்களுக்கு என்ன செய்கிறார்? மகிமையின் கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் தெரியுங்களா, எத்தனை மந்தை பார்த்துக்கிறவங்க போதகருங்க எவ்வளோ கஷ்டத்தில் பாடுகள் போகிறாங்கன்னு இன்னொரு பாஸ்டருக்கு தான் தெரியும். விசுவாசிகளுக்கு சொல்ல கஷ்டமாக இருக்கும், இன்னொரு பாஸ்டருங்களுக்கு தான் தெரியும். ஆஃப் டாப்பிக்காக போகுது. பாஸ்டரை பற்றி நம்ம குறை சொல்லலாம், இங்கே சரியில்லை, அந்த பாஸ்டர் சரியில்லை, இவங்க சரியில்லை. இப்போ சமீபத்தில் கூட இப்போ வந்து தெரியுங்களா 3-4 சேனல் வந்துருச்சு. 3-4 நிறைய சேனல் நினைக்கிறேன். ஒரு தப்பு பண்ணால் டப்புன்னு வந்து அதை ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதை பற்றி பேசுகிறதுக்கு, அதை பற்றி அப்படியே பயங்கரமாக விளக்கம் கொடுக்கறதுக்கு என்ன செய்கிறாங்க? யூடியூப் சேனல் செய்கிறாங்க. யூடியூப் சேனல் அது வந்து குறை சொல்கிறதுக்கு. தயவு செய்து இதெல்லாம் பார்க்காதீங்க. குப்பை உள்ளுக்க போகிறோம். இந்த குப்பை நம்ம கூட வந்து மற்றவங்களும் அப்படி பார்க்க ஆரம்பிப்போம். இது நம்மளுக்கு தேவையில்லாத காரியம். அதுக்கு பிரசங்கத்தை கேளுங்க, பிரசங்கத்தை கேளுங்க, பாட்டு கேளுங்க. என்னத்துக்கு காசிப்பு? இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கும் கர்த்தருக்கு உள்ளது. ஆமென், உண்மை தானே? நம்ம அதெல்லாம் பார்க்க ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போகிறோம்? நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ கவனிங்கள், மேய்ப்பர்களுக்கு பாடுகள் உண்டு. அதனால தான் ஆண்டவர் கூடவே இருந்தார். ஏன் தெரியுங்களா? தேவனுடைய மந்தை பாதுகாத்து கொண்டு போனார் மோசே. சாதாரண காரியம் இல்லை. அதனால ஆண்டவர் வந்து மோசே தொடும்போது ஆண்டவர் கடுப்பாயிட்டார். ஆண்டவர் இறங்கி வந்தார், வேதம் சொல்லுகிறது. ஸோ இப்படி மந்தை ஏன்னா தெரியுங்களா, கடைசியில் அவர் மந்தை தான் பரலோகத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். இட்ஸ் அ சர்ச். அப்போ ஆண்டவர் சர்ச் மேலே, சபை மேலே ஆண்டவர் கரிசனையாக இருக்கிறார். அப்போ அந்த சபையை நடத்துகிறவர்களுக்கு ஆண்டவர் மகிமையின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஏன் தெரியுங்களா? சாதாரண காரியம் அல்ல. இட்ஸ் நாட் ஈஸி. It's not easy. It's painful. It's hard. Sometimes it's lonely. தனித்துவத்தில் போக வேண்டியதாக இருக்கும். அப்போ ஆண்டவர் மகிமையின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஒரு ஆள் தான் சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சரி, 5 விதமான கிரீடம் வந்து நாம் பார்த்தோம். இந்த 5 விதமான கிரீடம் வந்து கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். நீங்கள் அப்படியாக நம்ம சொன்னது போல கடைசி கிரீடம் மகிமையின் கிரீடம். நீங்கள் மந்தைக்கு பாடுகள் படும்போது கர்த்தர் உங்களுக்கு அப்படியாக கிரீடத்தை வைத்திருக்கிறார். சரி, let me tell you few principles to be overcomers. இப்படியாக சேலஞ்சஸ் இருக்கும், பாடுகள் வரும், கிரீடத்தை கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். ஆனாலும் நமக்கு பாடுகள் இது சாதாரண பிரயாணம் அல்ல, இது சேலஞ்சஸ் கடந்து போவோம். ஆனாலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு, ஜெயம் எடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் வந்து கிரீடத்தை வைத்திருக்கிறார். கவனிங்கள், மீண்டுமாக சொல்லுகிறேன், 7 சபைக்கு ஆண்டவர் எப்படி முடிக்கிறார்னா, ஆண்டவர் 7 சபைக்கு பேசுகிறார். 7 சபைக்கு ஆண்டவர் விடுவித்தாரா இல்லையா? லவுடிக்கியா சபைக்கு, பெர்கமும் சபைக்கு, தெரியுங்களா, எஃபெசஸ் சபைக்கு, இப்படி ஒவ்வொரு சபை கர்த்தர் பேசிக்கொண்டே வந்தார். ஆனால் ஆண்டவர் பேசும்போது கடைசியாக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, the one that overcomes. அப்படின்னா சபையில் வந்து வார்த்தை விடுவிக்கப்படும். சபையில் வந்து தெரியுங்களா இப்படி காரியங்கள் விடுவிக்கப்படும். ஆண்டவர் சபைக்கு பேசுவார்.
அல்லேலூயா. சபைக்கு வார்த்தைகள் விடுவிப்பார். ஆனால் அந்த வார்த்தை கேட்டு ஜெயம் கொள்ளுகிறவன், the one that overcomes, அப்புறம் அந்த வார்த்தை பிரகாரம் வாழுகிறவன். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. இந்த 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 சொல்லுவாங்க இந்த சத்தியத்தை. இது வந்து பேக்கேஜ் திகாரி டுவாமலாம் இல்லை. பேக்கேஜ் லெவர்ஸ் ஆஃப் காட் பாஸ் எல்லாரும் மாஸ் வச்சுருக்கா, அந்த பேக்கேஜ் கிடையாது. ஆமென். இல்லாடி பேக்கேஜ் பாஸ்டர்ஸ் ஃபேமிலி லீமா வராங்க மாஸ் வச்சுருக்கா, அந்த பேக்கேஜ் கிடையாது. வேதம் சொல்லுகிறது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. அப்பனா வார்த்தை விடுவிக்கப்படும். யார் யார் வார்த்தை பிரகாரம் வாழ்ந்தால் ஜெயத்தை எடுப்பான். ஜெயம் எடுக்கிறவனுக்கு வேதத்தின் பிரகாரம் கிரியைகள் பலன் கிரீடம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இட்ஸ் a personal decision, personal effort. அப்போ நான் பர்சனலாக இருக்க தீர்மானம், பர்சனலாக எடுக்கிறேன். நீ உங்களுடைய தெரியுங்களா அந்த எஃபர்ட், கர்த்தருக்காக நான் வாழ போகிறேன், அவர் வார்த்தை பிரகாரம் ஜீவிக்க போகிறேன், நீங்கள் ஜெயத்தை எடுப்பீங்க. அல்லேலூயா. சரி, நான் இப்படி ஜெயம் எடுக்கிறவர்களுக்குன்னு சுருக்கமாக சீக்கிரமாக 5 விதமான காரியத்தை நான் கடந்து நான் முடிக்க போகிறேன். இன்னொரு 2-3 காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். 1வது காரியம் உண்மையாக இருக்க வேண்டும். நான் திருப்பியும் இதை நான் ரிப்பீட் பண்ணுறேன். உண்மையாக இருக்க வேண்டும். நம்பர் 1 ஃபெய்த்ஃபுல்னஸ். உண்மைத்துவம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். உண்மைத்துவம் கர்த்தர் அவருடைய வார்த்தையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மைத்துவம் கர்த்தர் கொடுத்த காரியத்தில் உண்மையாக இருக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். போன வாரம் நம்ம பார்த்தோம் தானே, உங்கள் முதலாளிக்கு நம்ம என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். உண்மை தானே? உண்மையாக இருக்கணும். உங்களுடைய ஸ்பவுஸ் கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும். ஆமென். இட்ஸ் ஓகே. சரி, இதெல்லாம் வந்து ஸ்பவுஸ் இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்லணும். நீங்களும் அமைதியாக இருந்தபோது எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. முதலாளிக்கு உண்மையாக இருக்க வேண்டும். தெரியுங்களா? கணவன் மனைவி, மனைவி கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அடுத்த வருஷம் நம்ம வந்து மேரிட்டல் செமினார் நம்ம செய்வோம். உங்களை மிரட்டி நான் மேரிட்டல் செமினார் செய்வேன். மேரிட்டல் செமினார் நம்மளுக்கு நடக்கும் சபையில், நம்ம ஓப்பன் பண்ணுவோம் இல்லை மற்ற கப்பல்ஸுக்கெலாம். ஸோ அப்போ உண்மையாக இருக்க வேண்டும். கொடுத்த ஊழியத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஒரு ஊழியம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது, அந்த ஊழியத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உண்மைத்துவத்தை எதிர்பார்க்க. அதனால தான் சில பேர் வரும்போது தெரியுங்களா, அவங்க ஒரு காரியம் சொல்லும் போது நான் வந்து எத்தனை வருஷம் இப்படி ஆகிறேன், எத்தனை வருஷம் இப்படி ஆக செய்ய சொல்லும் போது அந்த காரியத்தை பார்க்கும்போது எவ்வளோ உண்மைத்துவம் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கிறார் அந்த காரியத்தில். அப்போ கர்த்தர் அந்த உண்மைத்துவத்தில் கர்த்தர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். 2வது காரியம் டிசிப்ளின். இது முக்கியமான காரியம். டிசிப்ளின் எழுதிங்க. 2வது காரியம், you want to be overcomers, you need discipline. You want to be disciple, you need discipline. டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னடா இது மோட்டிவேஷன் மாதிரி இருக்குது? இல்லை, டிசிப்ளின் பைபிள் உள்ளதுதான். டிசிப்ளின் எல்லாத்துக்கும் டிசிப்ளின் வேணும். ஆமென். பவுல் இங்கே சொல்கிறாரு, இங்கே வந்து 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24 முதல் நம்ம வாசித்தோம். 24 26 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் என்னென்ன பவுல் சொல்கிறார், அந்த பந்தயத்தில் இருக்கேன், இந்த பந்தயத்தில் நான் எல்லாம் என்னுடைய சரீரத்தை அடக்கி தெரியுங்களா நான் வாழுகிறேன் முதல் பார்த்தோம் தானே நம்ம. அப்புறம் அந்த பாடியை வந்து என்ன செய்கிறார்? ஒரு டிசிப்ளினில் கட்டுப்படுத்துகிறார். ஒரு 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 ஓட்டப்பந்தயம் இல்லாட்டி ஒரு ஒரு ஃபார்ம் 3ல வந்து மரேந்தாஸ் டேசாவில் வந்து 15 அப்படின்னா 15 வயசு கீழே உள்ள கேட்டகரியில் வந்து மரேந்தாஸ் டேசாவில் ஓடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடித்தேன். அப்போ முதலேருந்து கடைசி வரைக்கும் யாருமே வெட்ட விடாத. கேர்ள்ஸ் விட்டுருவாங்க, கேர்ள்ஸ் விட்ட கையோடு, அப்புறம் தான் பாய்ஸ் விடுவாங்க. அப்போ கேர்ள்ஸ் மத்தியில் நம்ம ஓடும்போது வந்து உற்சாகம் தெரியுங்களா, அப்படி எல்லாத்தையும் நம்ம ஒட்டி போய் தெரியுங்களா. இல்லை, நான் ஜோக் சொல்கிறேன், ரொம்ப சிரிக்காதீங்க. ஸோ அது ஓடி கடைசி மட்டும் வந்து முடிக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் அடிக்கும்போது எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷம் தான். எப்படி நம்ம எப்படி நான் அடித்தோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ ஆனால் நான் கடந்து வந்து அந்த ட்ரைனிங் வந்து எனக்கு ஒண்டி தான் தெரியும் எப்படிப்பட்ட ட்ரைனிங். அப்போ நான் வந்து தெரியுங்களா அந்த மேடு தமன்ஸ்லாசிய மேடு, அந்த மேட்டில் வந்து நான் ஓடுவேன், காலையில் ஏற்றி ஓடுவேன். அப்போ ட்ரைனிங் பண்ணுவேன், காலைல ட்ரைனிங் பண்ணுவேன். அந்த மேரட்டான் வந்து எவ்வளோ தூரம் தெரியுங்களா நான் ஓடுவேன். காலையில் இங்கே துணியை கட்டிக்கிட்டு தெரியுங்களா, அது ஒரு உற்சாகம் வரும். துணியை கட்டிக்குவேன், ஸ்கூல் பேட்ச் இங்கே மாட்டிக்குவேன். என்ன பற்று தெரியுங்களா எனக்கு, என்ன பற்று. அந்த மேரட்டானுக்குள்ள ஸ்கூல் பேட்ச் நானே பார்த்து என்னடா அது ஸ்கூல் பேட்ச் இங்கே இருக்குது, நானே மாட்டிக்கிட்டு. ஸோ அப்போ அந்த பற்றில் ஓடுனேன். அப்போ பயங்கரமான உள்ள தெரியுங்களா ட்ரைனிங்கில் கடந்து போனேன். அந்த டைமில் அதில் ஒரு பாட்டு தான் என்னை உற்சாகப்படுத்தும். எத்தனை பேருக்கு தெரியும்? பழைய உலகங்களுக்குலாம் தெரியும். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் தெரியுங்களா அந்த பாட்டு. வாக்கு மாறாதோர் தெரியுங்களா அந்த பாட்டு, பழைய பாட்டு, நல்ல பாட்டு.
அதில் வந்து அந்த ஒரு சரணம் வரும் வந்து, நான் ஓட்டத்தை ஜெயித்து முடிப்பேன்னு சொல்லி 2வது சரணம் வரும். அந்த பாட்டு உற்சாகமாக பாட்டு படித்து ட்ரைனிங், பயங்கரமான ட்ரைனிங். அப்போ என்னன்னா, இந்த பாடி வந்து has to be subjected in order to get the prize. அப்போ டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் பால் சொல்லுவார், I subject this body so that I may win the prize. அப்போ நம்ம டிசிப்ளின் நம்ம லைஃப்பில் இருக்கணும். அதனால தான் டாரியஸ் ராஜா தானியேல் பார்த்து சொல்றாரு, தானியேலே நீ இடைவிடாத ஆராதிக்கிற உன் தேவன் தப்பு வைத்தாரா என்று கேட்கிறார். அப்புறம் இடைவிடாத சொல்லும் போது தானியேலுக்கு பயங்கரமான ஒரு டிசிப்ளின் எதிர்த்து 3 தடவை நான் தேவனை தொழுது செய்வேன். அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். There was a discipline in Daniel's life. Amen. Hallelujah. So நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம வந்து ஓவர்கமர்ஸா இருக்க போறோம். There must be a discipline. ஒரு டிசிப்ளின் நமக்கு இருக்கணும். ஒரு ஒழுக்கம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஆமென். டிசிப்ளின் இப்போ நம்ம வந்து சபையின் ஊழியத்தில் காரியத்தில் டிசிப்ளின் இருக்கணும். நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்மளுடைய ஆவிக்குரிய டிசிப்ளின், அப்படின்னா ஜபத்தில் சரி, வேத வாசிக்கிறது சரி, இதெல்லாம் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். ஹல்லேலூயா. 3வது காரியம், அன்பில் நம்ம வாழ வேண்டும். You want to be overcomers, you must love God. Without love relationship with God, we can do nothing. இது ஜான் சாப்டர் 15ல ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஆமென். அன்பு இராவிட்டால் love me, abide in my love. Without me, you can do nothing. Amen. So abide in my love. என் அன்பில் நிலைத்திருங்கள் என்ற 3வது காரியத்தை நான் பாருங்க. You want to be overcomers, love God. Live in the love relationship with God. இதை விட்டு நம்ம வந்து உலகத்தின் பிரியர்களாக நம்ம வாழ்ந்தோம் என்றால் நாம் ஓவர்கமர்ஸா இல்லாமல் தோல்வி அடைய முடியும் கடைசி நாட்களிலே. கவனிங்கள், வெரி கேர்ஃபுல். அதெல்லாம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:4 எழுதப்பட்டிருக்கிறது, உலகத்தின் பிரியர்களாக இருக்காதீர்கள். Do not be lovers of money, lovers of the world. Instead be lovers of God. அது பேர் தான் இங்கே வந்துச்சு, lovers of God. அப்புறம் be the lovers of God. தேவனை நேசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 5வது காரியம், 4வது காரியம், டிபெண்டன்சி, சார்ந்திருப்புதல். ஆவியிலே நாம் சார்ந்திருக்க வேண்டும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம், if you walk in the spirit, you will not fulfill the lust of the flesh. நீங்கள் ஆவியிலே வாழும்போது மாம்சத்தின் இச்சைக்கு நீங்கள் இடம் கொடுக்காதிருப்பீர்கள். எப்போ ஆவியிலே வாழும்போது, அப்போ ஆவியானவர் முத்திரையானவர், கடைசி வரை நம்மளை வந்து கொண்டு சேர்க்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்புறம் அவர் சார்ந்து இருந்து வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள் நாம் வாழ வேண்டும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம், கடைசி 5வது காரியம், கர்த்தர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We must have faith in God. Without faith, it is impossible to please God. தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். ஹல்லேலூயா. ஆமென். எபிரேயர் 11:6. 5 காரியத்தை உங்களுக்கு சீக்கிரமாக நான் சொல்கிறேன். நான் முடிக்கலாமா இருக்கேன் இந்த பகுதியை இன்னைக்கு. சரிங்களா? நீங்கள் வீட்டில் போய் ஆராய்ச்சி பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இந்த காரியத்தில் நம்ம கவனமாக இருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் ஜெயத்தை எடுப்போம். அன்பிலிருந்து யாருமே பிரிக்க முடியாது. கவனிங்கள், கன்க்ளூஷன் நான் கன்க்ளூட் பண்ணுறேன். இந்த ஹோல் திங், இந்த ப்ரைஸ் கன்க்ளூட் பண்ணுறேன். என்னவென்றால், ஆண்டவர் எல்லாருக்கும் ஜெயத்தை, நான் சொன்னேன்ல, ஆண்டவர் முடிவை சொல்லுவார். அந்த முடிவு என்ன தெரியுங்களா? உங்களுக்கும் எனக்கும் யோவான் 16:33 உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ அந்த முடிவு எப்பொழுது நம்மளுக்கு ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கார். ஆல் ஆஃப் அஸ், நம்மளுடைய கதையின் முடிவு, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்கன்னு சொல்லி கதை ஆரம்பிச்சது. அதுலையா இங்கிலீஷில் எப்படி ஆரம்பிக்கும்? இங்கிலீஷ் எப்படி இருக்கும்? ஒன்ஸ் அப்பான் அ டைம். அந்த புக்கு கலர் புக்காக இருக்கும் இல்லையா? ஒன்ஸ் அப்பான் அ டைம். நீ எப்படி ஆரம்பிக்கிற இல்லையோ, விக்டரி இஸ் மைண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்குன்னு ஜெயத்தை வைத்திருக்கிறார். அப்போ உங்களுக்குன்னு ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஜெயம் எப்படிப்படுதுன்னா, கர்த்தர் உங்களுக்கு கிரீடம் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கவனிங்கள், இந்த கிரீடம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற கிரீடம் சாதாரண கிரீடம் அல்ல. இந்த கிரீடம் கொடுக்கும்படிக்கு, நீங்கள் ஜெயத்தை எடுக்கும்படிக்கு, அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நான் ஜெயத்தை எடுத்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன இந்த கிரீடம் தெரியுங்களா, எப்படி தெரியுங்களா கொடுத்தார்? அவர் முதலாவதாக கிரீடத்தை எடுத்து உங்களுக்கு கிரீடத்தை கொடுத்தார். அவர் கிரீடத்தை எடுத்து நமக்கு கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். அவர் முட்கிரீடத்தை, த crown of thorns, அவர் எடுத்துட்டு நமக்கு கிரீடத்தை விடுவிக்கிறார். He took the crown of thorns. இது எல்லா அர்த்தங்கள் இருக்குது. ஆண்டவர் அந்த கிரீடத்தை அவர் மேலே போடப்பட்டது உங்களுக்கும் எனக்கும் கிரீடம் கொடுக்கும்படிக்கு. அவர் கடைசி வரை சிலுவை முடிவு பரியந்தம் அவர் பிதாவுக்கு அவர் உண்மையாக இருந்தார், கீழ்ப்படிந்தவராய் காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த கிரீடம் எதுக்குன்னா உங்களுக்கும் எனக்கும்
கிரீடத்தை கொடுக்கும்படிக்கு. அப்போ இந்த கிரீடம் சாதாரண கிரீடம் அல்ல. உங்களுக்கு ஜெயத்தை நான் கொடுக்குறேன்னு சொன்னது சாதாரண காரியம் அல்ல. அவர் எல்லாம் முடிந்த பிறகு இந்த கிரீடத்தை உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. ஆமென். ஸோ ஆகியால் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த கிரீடமெல்லாம் நல்லது, 5 கிரீடம் நல்லது. ஆனால் உங்களுக்காக எனக்காக மிக சிறந்த the ultimate prize that is waiting for us என்ன தெரியுங்களா? ஆமென். ட்ரம் ரோல். the ultimate prize, இது உன்னதமான மிகுந்த பெரிய உள்ள கிரீடம், பலன், ரிவார்ட் என்ன தெரியுங்களா? திருப்பியும் பழைய ஏற்பாட்டுக்கு போவோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். Genesis chapter 15 verse 1. ஆதியாகமம் Genesis chapter 15 verse 1. இந்த காரியம் நடந்த பின்பு ஓகே எல்லாம் கேட்போம். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனமாய் வந்தது. அந்த வார்த்தை என்னவென்றால், திருப்பி வருது, ஆபிரகாம் பயப்படாத, வாழ்க்கை குறித்து பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும், ஹல்லேலூயா, நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கேன். I am your exceedingly great reward says the Lord. Hallelujah. அந்த பெரிய ரிவார்ட் யார் தெரியுங்களா? அவரேவா இருக்கிறார். He is him. Hallelujah. Amen. That is the greatest reward that we can achieve. That is the greatest reward. எந்த கிரீடம் தலையில் போட்டாலும் அவர் அப்பாவுடைய சமூகத்தில், அப்பாவுடைய மார்பில் அப்படியே விழுவது தான் பெரிய ஒரு பலனாக இருக்கிறது. It is the greatest reward. Amen. Hallelujah. எல்லாம் என் கூட ஒத்துக்கிறீங்களா? That is the greatest reward. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அதான் சொல்றாரு, see, I am your exceedingly great reward. நான் தான் உன்னுடைய பலன்பா, புரிந்துக்கோ. அதனால தான் ஆபிரகாம் என்ன தெரியுங்களா செய்யறாரு? ஆபிரகாம் ஈசாக்கை சாகடிக்கும் போது ஆண்டு சொல்லிட்டார், போய் சாவடி மகன்னு சொல்லி. ஆபிரகாம் கத்தியை தூக்கி சாவடிக்கும் போது ஐசேக்கு இவ்வளவு நாள் யோசிச்சேன், எங்க அப்பா என் மேலதான் பாசத்தை வச்சிருந்தான், கடைசியில் எரிய சாவடிக்கு வந்தான் கிழவன். இது பேரஃப்ரைஸ் வெர்ஷன், வேற பைபிள் இது. அப்பதான் ஈசாக்கு தெரிஞ்சிச்சு, எங்க அப்பாவோட நான் எங்க அப்பாவுடைய பாசம் செல்லம் நான் இல்லை, எங்க அப்பாவோட செல்லம் ஆண்டவர் என்று ஈசாக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஈசாக்கு தெரிஞ்சு எங்க அப்பாவோட மிகுந்த பெரிய பொக்கிஷம் தேவனே என்று ஈசாக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப அந்த இடத்துல தெரியுங்களா ஆபிரகாம் என்ன தெரியுங்களா செஞ்சாரு? ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொத்து கொடுக்கல, கேமலை கொடுக்கல, ஒட்டகத்தை கொடுக்கல, தெரியுங்களா, நிலத்தை கொடுக்கல. ஆண்டவர் சொன்னாரு, பாரு பார்க்குற இடம் எல்லாம் உனக்கு சொந்தமாகும். அந்த நிலத்தை கொடுக்க கிடையாது ஆபிரகாம் என்ன தெரியுங்களா ஈசாக்கு அந்த மலையில கொடுத்தாரு, தன் தேவனை கொடுத்தாரு. மை காட், now receive, this is my God. He is your treasure, he is your reward. அவர்தான் உன்னுடைய பொக்கிஷம் என்று ஆபிரகாம் ஈசாக்கு தேவனை கொடுத்தார். Hallelujah. Amen. The greatest reward you can give to your children, your generation is God. எதுவோ நீங்க சேர்த்து கொடுத்தாலும் ஈடாகாது. கர்த்தர் இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. Amen. Hallelujah. So God is the reward. And நான் இதோட நான் முடிக்கிறேனே. Now you know ultimate prize. கர்த்தரே உங்க பலனாக இருக்கிறார். பிரசனத்தில் ஆரம்பித்தோம், கடைசியில் பிரசனத்தில் தான் முடியுது. அவர் தான் கடைசியாக நமக்கு எல்லாமே. ஆமென். யோவான் ஞாபகம் இருக்குதுங்களா? யோவான் அம்மாவை கொண்டு வந்துட்டு என்ன செஞ்சாங்க? எங்கே என்னத்தை கேட்டாங்க? அம்மாவை கொண்டு வந்துட்டு, யாராச்சும் அம்மாவை கொண்டு வாங்கலேன், என்னது வலது பாஷம் இடது பாலத்துலேருந்து இடம் கொடுங்க ஆண்டவரே, உட்காரத்துக்கு இடம் கொடுங்க. என்னது த்ரோன் அப்படின்னா என்னது? சிங்காசனமா? வலது சிங்காசனத்தை ஆண்டவரை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே யோவானும் அப்படியாக தெரியுங்களா, எல்லாம் யோவானும் வந்தார், அப்படியே எல்லாம் கேட்டார். ரைட்டுங்களா? அது நான் சொன்னேன் உங்கள்கிட்ட இந்த காரியத்தை குறித்து, அந்த இடத்த பற்றி. அப்புறம் அந்த ரிவார்டை எதிர்பார்க்குறாங்க, அந்த ரிவார்டு எனக்கு வேணும் எதிர்பார்த்தாங்க. யோவானும் எதிர்பார்த்தார். ஆனால் யோவான் பட்மோஸ் தீவில் இருக்கும்போது யோவான் வித்தியாசமான மனுஷன். இயேசுவுக்காக தெரியுங்களா அந்த தீவில் அவர் காத்திருக்கிறாரு, இயேசுவுக்காக வாழ்ந்திருக்கிறார். கடைசி நாட்கள், யோவானோட கடைசி நாட்கள், அது படமாக எடுக்கும்போது சன் ஆஃப் காட் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கே மனசு உடஞ்சிருச்சு. யோவான் கடைசியாக இப்படி வேதத்தில் இல்லை, ஆனால் அந்த படத்தில் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஃபீலிங் ஆகிருச்சு. என்னென்னா யோவான் கடைசியில் இயேசு கிறிஸ்து தோன்றாரு, யோவான்கிட்ட வராரு பட்மோஸ் தீவில். யோவான் அழுகுறா தேம்பி அழுகுறாரு, திருப்பி இயேசுவை பார்த்த கையோட. ஏன்னா ஆண்டவர் கடைசியாக சிலுவையில் அதானே சொன்னார், யோவானுக்கு பாரு தான் அம்மா. யோவான் ஆண்டவர் ரொம்ப நேசிச்சார். அவரும் சொல்லிக்குவார் the beloved of the Lord. அவரும் சொல்லிக்குவார், he loved the Lord so much.
உடஞ்சு போனார். அப்போ யோவான் அந்த சூழ்நிலை இருக்கும்போது அந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் லவுடிக்கே சபைக்கு வெளிப்படுத்தல் 3 பேசும்போது 3 பேசுவார். இங்கே பாரு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் உங்களுக்கு என் கூட சிங்காசனத்தில் அமரும்படிக்கு நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். நம்மளுக்கு டைம் இல்லை, வெளிப்படுத்தல் 3 எழுதப்பட்டிருக்கும். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு என் கூட நீங்கள் சிங்காசனத்தில் உட்காருவீங்கன்னு. இது யோவானோட அம்மா கேட்டாங்களா இல்லையா? கூட உட்காரும்படிக்கு. இங்கே ஆண்டவர் யார் யார் இப்படியாக என் கூட இருக்கிறார்களோ, நான் கதவை தட்டும் போது திறக்கிறார்களோ, ஜெயம் எடுக்கிறவர்களுக்கு என் கூட சிங்காசனம் உட்காரும்படி நான் பலன் அளிப்பேன் கர்த்தர் சொல்லுங்க, ரிவார்டு கொடுக்குறாரு. அப்போ நான் அது யோசித்தேன், இது யோவான் ஒரு காலத்தில் கேட்டாரே, ஆனால் இப்போ ஆண்டவர் பேசுகிறார், சபைக்கே பேசுகிறார், என்னோடு கூட அமரும்படிக்கு நான் அப்படியாக உங்களுக்கு இந்த பலனை கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ யோவானுக்கு இட் இஸ் ஆன்சர்ட், ஐ அம் கோயிங் டு சிட் டுகெதர் வித் ஜீசஸ். ஆனால் யோவானுக்கு அது காரியம் அல்ல. இட்ஸ் நாட் தேட் ஃபார் ஜான். ஆமென். கடைசியில் வெளிப்படுத்தல் 22 இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் மீண்டும் வரப்போகிறேன், ஐம் கமிங் குயிக்லி சொல்கிறார்ல. வாசிக்கிறீங்களா? 17 வா பாருங்க, the bride and the spirit says come. சபை கடைசி நாட்களில் வெளிப்படுத்தல் 22 தான் முடியுது, பைபிள் முடியுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 23 இல்லை, பைபிள் 22 முடியுது. அந்த 22 ஆண்டவர் சொல்றார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். சொல்லும் போது சபையும் ஆவியானவரும் என்ன சொல்லுவாங்களாம்? வாங்க ஆண்டவரை கம் சொல்லுவாங்களாம், வரவேற்பாங்களாம், கம் லார்ட் ஜீசஸ் சொல்லுவாங்களாம். அது மட்டுமல்ல, கீழே பார்த்தீங்கன்னா கேட்கிறவர் யார் யாருக்கு அவரோட குரலை கேட்கிறாங்களோ வாங்க ஆண்டவரேன்னு சொல்லுவாங்களாம். ஆமென். எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும், ஆண்டவரே வாங்க ஆண்டவரே? சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே கொஞ்ச நேரம் தாமதிச்சு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி சில பேர் ஜோம் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம். அப்போ இப்படிப்பட்டவர் கேட்கிறவர்கள், அப்புறம் தாகமாக இருக்கிறவர்கள் வாங்க என்று சொல்லுவார்களாம். கடைசியில் 20-21 முடிய போது, இந்த சாப்டர் முடிக்க போறாரு, பைபிள் முடிய போது. ஜீசஸ் சேயிங் அகைன், ஐ எம் கமிங் சூன். வாசிங்க 20-21 வாசிங்க. திருப்பி சொல்றார் ஆண்டவர், மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லும் போது ஆமென் ஆமென். யார் தெரியுங்க சொல்றா? இப்போ யோவான் சொல்றாரு, கடைசியாக முடிக்கிறார். இந்த பைபிள் முடிய போகுது, இந்த ரெவலேஷன் முடிக்க போகிற இந்த பைபிள் கடைசி பக்கத்தில் யோவான் பேசுகிறார், லார்ட் ஜீசஸ் கம். இதான் சொல்றாரு, ஜீசஸ் கம். ஆமென். அவர் சொல்றார், ஆமென், லார்ட் ஜீசஸ் கம். கடைசியில் ஜான் த்ரோன் எதிர்பார்க்கல, ஜீசஸ் தான் எதிர்பார்த்தாரு. நீங்கள் தான் என் பொக்கிஷம் ஆண்டவரே, நீங்கள் தான் என் ஆண்டவர், யூ ஆர் மை லார்ட். அப்போ சொல்கிறார், லார்ட் ஜீசஸ் கம். நவ் சர்ச், ஹீ இஸ் யுவர் ரிவார்ட். ஆமென். அவர் பிரசனத்தில் ஆரம்பிக்கிற நாம் கடைசியில் அவர்கிட்ட நாம் சேருவோம். ஆமென். அவர் தான் மிகுந்த பெரிய பொக்கிஷமாக இருக்கிறார். ஐ ரியலி பிலீவ் தட் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க இந்த சீரீஸில். ஆமென். இந்த சீரீஸில் எல்லா பகுதியும் உங்களுக்கு யூடியூப்பில் இருக்கும். ஸோ திருப்பி நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக அநேக காரியம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் செய்வோமா? லெட்ஸ் ப்ரே.